வெல்கம் டு பிகேஜி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிள்ளி போட்ட சாம்பார். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு சின்ன கப்பில் புளி எடுத்து ஊற வச்சிடணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, குக்கரில் எடுத்து துவரம்பயிறு தேவையான அளவுக்கு இது பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கேற்ற அளவுக்கு வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஆயிலு, க்ரீன் சில்லி ஒரு 2, கார்லிக் ஒரு 4-5 கார்லிக் போட்டுட்டு, நெக்ஸ்ட்டு டர்மரிக் பவுடரை போட்டுட்டு, இது குக்கரில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு 4 விசில் வர வரைக்கும் வச்சு முடிச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 பேருக்கு நீங்கள் குக் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 2 ஆனியனு, 2 டொமேட்டோ, 2 ரெட் சில்லி, கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கணும். நான் 2 பேருக்கு செய்கிறதுனால 2 நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கடுகு இதை எடுத்து தனியாக வச்சிடும். நெக்ஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவேன், குக்கரில் இருந்து ஆயில் ஊற்றிடுறேன். ஆயில் ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு வச்சிருந்த கடுகை நான் போட்டுடுறேன். காஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ரெட் சில்லி போட்டுறேன். போட்டு லோ ஃப்ளேமில் வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி, இதை ரெண்டுத்தையுமே நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் தான் வைக்கிறேன். ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா தீஞ்சிடும். ஸோ ரெண்டுத்தையும் நான் வச்சுட்டு வதக்கிக்கிட்டே இருக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சா தான் அது தீஞ்சு போகாது. ஸோ அது கொஞ்சம் வதக்கிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, கருவேப்பிலையை போட்டுருக்கணும். கருவேப்பிலையை போட்டுட்டு திரும்ப என்ன பண்ணணும், வதக்கிக்கிட்டே இருங்க, விடாமல் லோ ஃப்ளேம்லேயே வைங்க. இல்லைன்னா ரொம்ப தீஞ்சு போயிடும். நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க விடாமல். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், அந்த புளியையும் ப்ளஸ் அந்த துவரம்பயிரையும் நான் வச்சுருந்தால அதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் குக்கரில் அதை ஊற்றிடுறேன். ஃபுல்லுத்தையும் ஊற்றிட்டு நல்லா கிண்டிடுங்க. நெக்ஸ்ட்டு கிறிஸ்டல் சால்ட் எடுத்து நான் அதில் மிக்ஸ் பண்ணிடுறேன். போட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, கொத்தமல்லியை போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வைங்க. லோ ஃப்ளேமும் இல்லாமல் ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வச்சிங்கன்னா அது நல்ல ஒரு கொதித்து வந்துடும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ ஒரு சுவையான ஒரு கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி.